திருப்பள்ளி எழுச்சி. இப்போ நம்ம மோகன ராகத்திலேயே நம்ம சொல்கிறோம்னா அந்த மாதிரியே சொல்லி அதே மாதிரியே சொல்லலாம். ஆனால் வார்த்தைகள் கொஞ்சம் வேறுபாடாக வரும். எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி கொடுங்க. அதே தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி அது மாதிரி நம்ம இப்போ மோகன ராகத்திலேயே நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம புரியுற மாதிரி உள்ளதில் அதில் ஒரு 4 பாட்டையும் சொல்லிடுவோம். சரி. பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்ற நன் செய்பணி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்ல சற்குருவே முழுதுமானேன ஆகம வேத முறைகளெல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அறிய சீர் அருட்பெரும் ஜோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. நம்ம திருவாசகத்தில் எழுந்தருளாயேன்னு இருக்கு. இது எழுந்தருள் வாயேன்னு சொல்லணும். எழுந்தருளாயே அது லாவண்ணா போட்டு இது வாயே. துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான். இந்த வார்த்தையில வரையில இந்த ஒரு வரி வரைக்கும் இங்க வரைக்கும் ஞானம் வரைக்கும் இருக்கு. இது வரைக்கும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா பொருள் மாறுபடும். அதுக்காக என்ன பண்றோம்னாக்க துர்க்குண மாயை போய் தொலைந்தது ஞானம் தோன்றிட பொன்னொழி தோற்றிய கதிர்தான் சிற்குண வரை மீசை உதயம் செய்தது மா சித்திகள் அடிப்பணி செய்திட சூழ்ந்த நற்குண சன்மார்க்க சங்கத்தாரெல்லாம் நன்னினர் தோத்திரம் பண்ணி நிற்கின்றார் எற்குண வழித்த என் அருட்பெரும் ஜோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள்வாயே. நிலம் தெளிந்தது கண்ண மழுங்கின சுவன நீடொளி தோன்றிற்று கோடொளிக்கின்றது. அதுல தூ இருக்காது, இன்றன்னு தான் இருக்கு. இன்றதுன்னு போட்டு அலர்ந்தது தாமரை ஆணவ இருள் போய் அழிந்தது கழிந்தது மாயை மாளிரவு புலர்ந்தது தொண்டரோட் அண்டருங்கூடி போற்றியோ சிவ சிவ போற்றி என்கின்றார் இளங்குரு அளித்த என் அருட்பெரும் ஜோதி என் குருவே பள்ளி எழுந்தருள்வாயே. கல்லாய மணங்களும் கரைய புன்னொழிதான் கண்டது கங்குளும் விண்டது தொண்டர் பல்லாருமெய்தினர் பாடி நின்றாடி பரவுகின்றார் அன்பு விரவுகின்றாராய் நல்லார்மை ஞானிகள் யோகிகள் பிறரும் நன்னினர் சூழ்ந்தனர் புண்ணிய நிதியே எல்லாம் செய்வல்ல என் அருட்பெரும் ஜோதி என் தெய்வமே பள்ளி எழுந்தருள்வாயே. புன்மாலையிரவெல்லாம் புலர்ந்தது ஞான பொறுப்பின் மேல் பொற்கதீர் பொழிந்தது புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார் சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார் என் மாலை அணிந்த என் அருட்பெரும் ஜோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே. ஒருமையில் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள்
ஊதின சங்கம் பெருமைகொள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார் அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தே சித்தி ஆடல் செய்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெரும் ஜோதி என் அரசே பள்ளி எழுந்தருள்வாயே. மதம் பிடித்தவரெல்லாம் வாய்பிடிப்புண்டு. சினைப்பள்ளி தாமங்கள் சொல்லணும். சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்த நரடியார் சிவசிவ போற்றியன் ருவகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உன்னதெல்லாரமுதளிக்கும் நேரமின் நேரமென்றாரியர் புகன்றார் முனைப்பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்றி முழுதுணர்வித்துடல் பழுதெலாம் தவிர்த்தே எனை பள்ளி எழுப்பிய அருட்பெரும் ஜோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. மதம் பிடித்தவரெல்லாம் வாய்பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனர் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும்பினியாலே கலங்கினர் சூழ்ந்தனர் உளம்புருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பலப்பாட்டே பாடினராடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தெனையாண்ட அருட்பெரும் ஜோதி என் ஐயனே பள்ளி எழுந்தருள்வாயே. மருளொடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய்மூடி கொண்டன மலர்ந்தது கமலம் அருளொளி விளங்கிய ஒரு திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துளங்கி வீற்றிருக்க தெருளொடு பொருளும் மேலென கழித்து சித்தெல்லாம் செய்திட திருவருள் புரிந்து இருளறுத்தெனையாண்ட அருட்பெரும் ஜோதி என் வள்ளலே பள்ளி எழுந்தருள்வாயே. அலங்கரிக்கின்றோமோர் திருச்சபை அதிலே அமர்ந்தருள் ஜோதி கொண்டு அடிச்சிறியோமை வளம்பெரும் இரவாத வாழ்வில் வைத்திடவே வாழ்த்துகின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விளங்கிய திருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருளுதல் வேண்டும் இத்தருணம் இளங்குணல் தருணம் எம் அருட்பெரும் ஜோதி எம் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே. இது மோகன சிற்றம்பலம் படத்துல ஒன்னும் லாஸ்ட் படம்.